ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே அல்லது டிரான்ஸ்மிஷன் டைம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எஃபிஷியன்சி அண்ட் த்ரோபுட் ஆஃப் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டிரான்ஸ்மிஷன் டிலேனா என்னன்னு தெரியணும், ப்ரொபகேஷன் டிலேனா என்னன்னு தெரியணும். ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இப்போ இதை டிரான்ஸ்மிஷன் டிலேன்னு சொல்லலாம், இல்லைனா டிரான்ஸ்மிஷன் டைம்னு சொல்லலாம். The time taken to transmit a packet onto the outgoing link is called transmission delay. அதாவது இப்போ வந்து A வந்து சென்டர், B வந்து ரிசீவர். இப்போ சென்டர் வந்து சென்டர்கிட்ட ரொம்ப பேக்கெட்ஸ் இருக்கும். இப்போ சென்டர் வந்து ஒரு பேக்கெட்டை டிரான்ஸ்மிஷன் மீடியம்குள்ளே கொண்டு வர்றாங்க இல்லையா? டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா என்ன? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வயர்டு மீடியம். ஸோ எந்த மீடியம் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், வயர்டா வயர்லெஸ்ஸாக? அந்த வயர்க்குள்ளே கொண்டு வரும்போது ஒரு பேக்கெட்டை வயர்க்குள்ளே கொண்டு வர்றாங்க இல்லையா? அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்மிஷன் டைம்னு சொல்கிறோம். சரியா? அதனால தான் இந்த டெஃபினிஷன், த டைம் டேக்கன் டு டிரான்ஸ்மிட் எ பேக்கெட் ஆன் டு தி அவுட்கோயிங் லிங்க். அவுட்கோயிங் லிங்க்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொன்னால் வயர்டில் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளோ இல்லை நார்மல் கேபிளோ எது வேணாலும் இருக்கலாம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் இஸ் கால்ட் டிரான்ஸ்மிஷன் டிலே. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே. ஸோ இந்த ஒரு பேக்கெட்டை இந்த மீடியம்குள்ளே கொண்டு வர்றாங்களே, அதைத்தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் டைம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒன்று சென்டரை வந்து ஹோஸ்ட் அல்லது சென்டர்லேருந்து பேக்கெட்டை வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம்க்கு கொண்டு வர்றாங்க, அதை தான் வந்து டிரான்ஸ்மிஷன் டிலேன்னு சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன டெஃபினிஷன் வந்து இன்ஃபார்மல் டெஃபினிஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் டிலேவோட ஃபார்முலா என்னென்னா டேட்டா சைஸ் பை பேண்ட்வித். ஓகேவா? இதை டீன்னு போடுவாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் டிலே அல்லது டிரான்ஸ்மிஷன் டைம்னால தான் இங்கே டீம் போடுறாங்க. டேட்டா சைஸ் பை பேண்ட்வித் இல்லைனா லென்த் ஆஃப் தி டேட்டா பேக்கெட் பை பேண்ட்வித்னு சொல்லலாம். ஸோ இப்போ டேட்டா சைஸ் வந்து L பிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், பேண்ட்வித் வந்து B பிட்ஸ் பர் செகண்ட் இருக்குன்னா, டிரான்ஸ்மிஷன் டைம் வந்து L பிட்ஸ் டிவைடட் பை B பிட்ஸ் பர் செகண்ட், தட் இஸ் L பை B செகண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ரெண்டுமே இங்கே யூனிட் வந்து பிட்ஸில் இருக்குது. அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. டைரெக்டாக நம்ம வந்து செகண்ட்ஸுன்னு கேன்சல் பண்ணி செகண்ட்ஸுன்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேண்ட்வித் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் டிரான்ஸ்மிஷன் டிலே கம்மியாகும். ஆமாம், நமக்கு வந்து பேண்ட்வித் ஜாஸ்தியாக இருந்தால் சீக்கிரம் போயிடும் அந்த பேக்கெட். ஸோ டிரான்ஸ்மிஷன் டைம் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் த பேக்கெட் இஸ் 1 KB. ஓகேவா? இது 1 KB அண்ட் பேண்ட்வித் இஸ் 1 kilobits per second. வாட் இஸ் த டிரான்ஸ்மிஷன் டைம்? இப்போ பீனா பைட்ஸ், கேபிட்டல் பீனா பைட்ஸ்ன்னு அர்த்தம், ஸ்மால் பீனா பிட்ஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி 1 byte ஈக்குவல் டு 8 bits. ஓகேவா? அதே மாதிரி 1 kilobyte ஈக்குவல் டு 1024 bits. சரியா? இப்போ வந்து வாட் இஸ் த டிரான்ஸ்மிஷன் டைம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து லென்த் டிவைடட் பை பேண்ட்வித், லென்த் ஆஃப் த டேட்டா பேக்கெட் டிவைடட் பை பேண்ட்வித். லென்த் ஆஃப் த டேட்டா பேக்கெட் என்ன சொல்லியிருக்காங்க? 1 kilobytes டிவைடட் பை 1 kilobits பர் செகண்ட். ஓகேவா? பிட்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்மால் பி, இங்கே இது பைட்ஸில் இருக்குது, இது பிட்ஸில் இருக்குது. அப்போ பைட்ஸை நம்ம பிட்ஸாக மாற்றுறோம். அதனால தான் 1 kilobyte ஈக்குவல் டு 1024 bits டிவைடட் பை 1 kilobit per second. 1 கிலோனா 1000 bits per second, that is 1.024 seconds. சரியா? ஸோ ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த ப்ராப்ளத்தில் பைட்னா கேபிட்டல் பீனில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் பியில் ரெப்ரசன்ட் பண்ணால் அது பிட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா வந்து கேபிட்டல் K போட்டாங்கன்னா 1024 bits. டேட்டா வந்து எப்பயுமே பவர்ஸ் ஆஃப் 2ல் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எம்னா மெகானா 1024 into 1024 2 power 20, that is
2 power 20 bits. ஓகேவா, இது எல்லாமே பிட்ஸ். ஓகேவா, 1000. ஓகேவா, அதே மாதிரி கிகானா 1024 into 1024 into 1024, that is 2 power 30 bits. இப்போ பேண்ட்வித் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கே அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் கேனா 10 cube 1000. ஓகே, மெகா அப்படின்னு சொன்னால் 10 power 6, கிகா அப்படின்னு சொன்னால் 10 power 9. இப்போ பேண்ட்வித் எப்பயுமே இன் பவர்ஸ் ஆஃப் 10ல் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்பயுமே வந்து டெசிமலை பேஸ் பண்ணி இருக்கிறனால பேண்ட்வித் ஆல்வேஸ் இட் வில் பி மெஷர்ட் இன் பவர்ஸ் ஆஃப் 10. வேறஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் இன் பவர்ஸ் ஆஃப் 2. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து பிட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். பிட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்ம பவர்ஸ் ஆஃப் 2ல் எப்பயுமே ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இதை தான் நான் அந்த கீ பாயிண்ட் சொல்கிறதுக்கு தான் அந்த டெஃபினிஷனை நான் சொன்னேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டிலே அல்லது டிரான்ஸ்மிஷன் டைமில் டேட்டா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பவர்ஸ் ஆஃப் 2 அண்ட் பேண்ட்வித் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பவர்ஸ் ஆஃப் 10. அதுக்கப்புறம் அடுத்த டெஃபினிஷன் வந்து ப்ரொபகேஷன் டிலே அல்லது ப்ரொபகேஷன் டைம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரொபகேஷன் டிலே இஸ் த டைம் இட் டேக்ஸ் ஃபார் இது ஏ கிடையாது, லாஸ்ட் பிட் டு ட்ராவல் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இன் த டிரான்ஸ்மிஷன் மீடியா. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு பேக்கெட் இருக்குது, இங்கே பியில் ஒரு பேக்கெட் இருக்குது, இப்போ ஏல ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கெட்டை வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம்குள்ளே கொண்டு வரோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பேக்கெட்டில் இருக்க லாஸ்ட் பிட், இந்த பேக்கெட்டில் இருக்கிற லாஸ்ட் பிட் வந்து பிக்கு எப்போ போய் ரிசீவ் ஆகுதோ அதை தான் வந்து ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கெட்டை வந்து நான் வந்து இங்கே டிரான்ஸ்மிஷன் மீடியம்குள்ளே கொண்டு வந்தால் அது டிரான்ஸ்மிஷன் டைம். இப்போது இந்த பேக்கெட் வந்து பேக்கெட்டோட லாஸ்ட் பிட், அதாவது இந்த பிட் வந்து எப்போ பிக்கு ரீச் ஆகுதோ அதை தான் வந்து ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் டிலே இஸ் த டைம் இட் டேக்ஸ் ஃபார் த லாஸ்ட் பிட் டு ட்ராவல் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இன் த டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் பிட் எப்போ பிக்கு ரீச் ஆகுதோ அல்லது ரிசீவருக்கு ரீச் ஆகுதோ அதை தான் வந்து ப்ரொபகேஷன் டிலே அல்லது ப்ரொபகேஷன் டைம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொபகேஷன் டிலே வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது சம்டைம்ஸ் ஸ்பீடை வந்து வெலாசிட்டின்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, வெலாசிட்டி. ஸோ இப்போ வந்து எப்பயுமே வெலாசிட்டி ஸ்பீட் வந்து பவர் லைட்டோட இதில் தானே நம்ம மெஷர் பண்ணுவோம். வெலாசிட்டி எப்பயுமே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் தானே சொல்லுவோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸, அது வந்து மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏரில், அதாவது ஏரில் அது ட்ராவல் பண்ணும் லைட் வந்து ஏரில் வந்து இது பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது 70%, ஏரில் 70% இருக்கும். ஓகேவா, அது ஸ்பீடு வந்து ஏரில் 70% இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதனால தான் 3 × 10⁸ into 0.7. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து நமக்கு என்ன வரும்னா 2.1 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இப்போ சப்போஸ் வெலாசிட்டி அல்லது ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த இதை எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க அதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் 2.1 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். சரியா? இப்போ வந்து if the distance is 2.1 kilometers and speed is 2.1 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், what is the propagation time? propagation டைம்க்கு இப்போ என்ன ஃபார்முலா பார்த்தோம்? propagation டைம் வந்து நார்மல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2.1 kilometers டிவைடட் பை ஸ்பீட் வந்து 2.1 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வேறு எது கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்னா நம்ம அந்த டேட்டா தான் எடுத்துக்கணும். சப்போஸ் கொடுக்கலன்னா இதுதான் ஸ்டாண்டர்டு இது. ஓகேவா, இப்போ இது கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம மீட்டர்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம்? 1 kilometer = 1000 meters. அதனால் இன்ட்டு 10³ மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே ஒரே யூனிட்டில் வந்துடும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 10⁵ செகண்ட்ஸுன்னு வரும். இப்போ
செகண்ட்ஸை எப்படி மில்லி செகண்ட்ஸாக மாற்றுறது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 10⁻⁻5 டிவைடட் பை 10 கியூப். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன வரும்? -5 + 3, ஸோ 10⁻2 எனக்கு வந்து மில்லி செகண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போது எனக்கு செகண்ட்ஸ்லேருந்து மைக்ரோ செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபார்முலா வந்து 10⁻⁻5 டிவைடட் பை 10⁻6. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும்னா 10 செகண்ட்ஸ் வரும். ஸோ 10 செகண்ட்ஸ் வந்துடும். சரியா? 10 மைக்ரோ செகண்ட்ஸ், சாரி 10 மைக்ரோ செகண்ட்ஸ், அதாவது மியூ போட்டிருக்கேன், மைக்ரோ செகண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்மிஷன் டைம்னா என்ன, ப்ரொபகேஷன் டைம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம எஃபிஷியன்சி அண்ட் த்ரூபுட் ஆஃப் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் ARQ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.